அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவித்யா பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் யாருக்கு இளமையில் திருமணம் நடக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே ஒருவருடைய திருமண வாழ்க்கை மற்றும் அவங்க இந்த வயசில் தான் கல்யாணம் பண்ணணும், இந்த வயசில் இவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றத எது டிசைட் பண்ணுது அப்படின்னா ஜாதகருடைய லைஃப் ஸ்டைலும் ஜாதகருடைய எண்ண ஓட்டங்களும் தான் டிசைட் பண்ணுது. இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் அதிகப்படியான பாவங்கள், மிக முக்கியமாக லக்ன பாவம். ஏன் அப்படின்னா லக்ன பாவம் தான் ஒருவருடைய வாழ்க்கையினை கட்டமைக்கக்கூடிய பாவமாக விளங்குகிறது. ஒருத்தருக்கு அந்தந்த வயசில் கிடைக்க வேண்டியது அந்தந்த வயசில் கிடைக்கணும், கரெக்டான வயசில் கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு லைஃப் அப்படின்றது ஒரு கரெக்டான பாத்தில் போகணும், நல்லா சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்ற பொழுது இந்த லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு இயல்பான மனித வாழ்க்கை எதெல்லாம் இந்த மாதிரி இருக்கணுமோ அந்த விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். அதில் எந்தவித பிரச்சனைகளோ தாமதங்களோ இருக்காது. லக்னபாவம் 1, 3, 5, 7, 9, 11 போன்ற ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அந்த வாழ்க்கை எப்படி கட்டமைக்கப்படுகிறதுனா சந்தோஷமான, சுகமான, பிரச்சனை இல்லாத, வேண்டியவை வேண்டுகின்ற நேரத்தில் கிடைக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது. அவங்களுக்கு கரெக்டாக ஒரு திருமண வயது வந்த உடனே ஒரு கரெக்டான ஜோடி கிடைப்பதற்கும் இந்த லக்ன பாவ ஒற்றைப்படை பாவங்கள் வழிவகுக்குது. இதுவே லக்ன பாவம் திருமணத்திற்கு எதிரான 6ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டா ஒரு கரெக்டான ஒரு 27, 25 வயதில் திருமணத்தை பற்றி வீட்டில் பேச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா எனக்கு திருமணம்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு கெரியர் பாத் அப்படின்றத செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஓடணும், பெரிய ஆளாகணும், ஒரு கோலை ரீச் பண்ணும் அப்படின்ற ஒரு தேடுதல் வேட்கை அப்படின்றது 6ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது அதிகமாக இருக்கும். அவங்க தேவையில்லாமல் ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டிக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதனால் திருமணத்தை வேண்டாம் அப்படின்றத இவங்களே அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரியான ஜோடி கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய நபர்களாகவும் இந்த 6ஆம் பாவம் தொடர்பு கொண்டவங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஜோடி பொருத்தம் அப்படின்றதுல லக்ன பாவம் 7ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது சரியான ஜோடி அப்படின்றது ஈஸியாக கிடைச்சிடும், தேடின உடனே கிடைச்சிடும். ஏன்னா அந்த குடுப்பனை, அந்த பிறவி அப்படின்றதே அவங்களுக்கு சரிசமமான ஜோடி கிடைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு குடுப்பனை. ஆனால் அதற்கு மாறாக 6ஆம் பாவமோ 8ஆம் பாவமோ வரும்பொழுது அவங்க திருமணம் வேண்டாம் அப்படின்றத தள்ளி போடுறாங்க. திருமணத்தின் போது பொருந்தாத ஜோடிகளால் வரன் தள்ளி போகிறது, ஜோடி கரெக்டாக அமையாமல் போகிறது, பொருத்தம் அமையாமல் போகிறது அப்படின்ற மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களாக லக்ன பாவம் 6, 8, 12 தொடர்பு கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் லக்ன பாவம் 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளும் பொழுது ஃபர்ஸ்ட்லேயே அந்த கோல் அப்படின்றது அவங்க ரீச் பண்ணிடுறாங்க. திருமணத்துக்கு அலைன்ஸ் பார்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஜோடி ஈஸியாகவும் பொருந்தி போகக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது இந்த ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டவங்களுக்கு சிறப்பாக அமைந்து விடுகிறது. இதற்கு அடுத்தபடியாக திருமண வாழ்க்கையை டிசைட் பண்ணுற பாவம் அப்படின்றது 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவமும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கைக்கான குடுப்பனை இந்த ஒற்றைப்படை பாவங்கள் மூலமாக நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் 1, 3, 5, 7, 9, 11 போன்ற பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது பெரிய அளவுக்கு அவங்க ஒரு ஸ்டபனா, எனக்கு இவ்வளோ வேணும், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் வேணும், இந்த மாதிரி செட்டில்டு பையன் தான் வேணும், பொண்ணு தான் வேணும், அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போட மாட்டுறாங்க. என்ன இருக்கோ ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில் பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன், அது பணம் காசு அப்படின்றத தாண்டி பொண்ணு அழகாக இருக்கணும், வாழ்க்கைனா எப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி அதிக கனவுகள், ஆசைகள்
இது எல்லாமே 7ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதில் மிக முக்கியமாக 5, 9, 5, 11 தொடர்பு கொண்டவர்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஆசை எல்லாமே. இதனால் அவங்களுக்கு இந்த டௌரி சார்ந்த பிரச்சனையோ இல்லை பெரிய அளவுக்கு அந்த பொண்ணு வீட்டை அதிகாரம் பண்ணுறது, இல்லை பையன் வீட்டில் பொண்ணு வீட்டு சைடு அதிகாரம் பண்ணுறது, இந்த மாதிரி டாமினேஷன் இல்லாத நபர்களாக இருப்பாங்க. பிரச்சனை அப்படின்றது வராது. இதில் மிக முக்கியமாக 7ஆம் பாவம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 6, 8 இல்லை 2, 6 தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகர் பார்த்தனா மற்றவங்களும் ரிஜெக்ட் பண்ணுவார். மூக்கு சரியில்லை, கண்ணு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க 7ஆம் பாவம் 2, 6 தொடர்பு கொண்டவங்க. ஆனால் ரிஜெக்ட் பண்ணப்படுகிற நபர்கள் 7ஆம் பாவம் 8, 12 தொடர்பு கொண்ட நபர்கள் தான் ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க. இல்லை 7ஆம் பாவம் ஒருவருக்கு 8, 12 தொடர்பு கொள்ளும் பொழுது நிறைய ரிஜெக்ஷன் வரும். அதனால அவங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு 27 வயசுலேயே பார்த்தோன்னா ஒரு ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு 35 வயசு 36 வயசு வரைக்கும் போய் திருமணம் டிலே ஆகுறதுக்கான காரணம் இந்த 7ஆம் பாவம் ஏதோ ஒரு வகையில் 8, 12 தொடர்பு கொள்வதே. அது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டுட்டாலே அவங்களுக்கு எப்பவுமே திருமணம் சார்ந்த வகையில் அந்த அலைன்ஸ் ஈஸியாக கிடைக்கிறது, மேட்ச் ஆகுறது, இவங்களை பார்த்த உடனே இவங்க மேலே அவங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஈர்ப்பு வர்றது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஈஸியாக அமைஞ்சிடும். மேலும் இந்த லக்ன பாவம் 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் 11ஆம் பாவத்திற்கு ஒரே சப்ளாடாக இருந்து ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்வது, இதெல்லாம் இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாமல் அவங்க ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அவங்க பொருத்தம் பார்க்கறதுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர திருமணமாகலை கஷ்டம் அப்படின்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குடுப்பனை அப்படின்றது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கலத்திரக்காரகன், ஆண்களுக்கு சுக்கிரன், பெண்களுக்கு செவ்வாய். இப்போ கலத்திரக்காரகன் அப்படின்றது மிக முக்கியம். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தோன்னா திருமண வாழ்க்கையில் ரிஜெக்ஷன் நடக்கும். நேரடியாகவே தெரியும், இந்த பொண்ணை பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, இந்த பையன் மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க, ஆனால் அந்த வீட்டில் இந்த ரீசன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணு வீட்டில் இந்த ரீசன் இந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா 7ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்தால் தான் இது எல்லாம் நடக்குது. 7ஆம் பாவம் தொடர்பு கொண்ட பாவங்கள் தான் சமூகத்துக்கு தெரிந்தவாறு திருமண வாழ்க்கை, திருமண வரன் தேடல் அப்படின்றது அமைகிறது. ஆனால் கலத்திரக்காரகன் அப்படின்றது சமூகத்துக்கு தெரியாத வகையில் இந்த ரிஜெக்ஷன், ஏன் இந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னே தெரியல, ஏன் இந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சில ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்றது அவங்க சீக்ரெட்டாக அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அதெல்லாம் வெளில தெரியாது. இது எல்லாம் கலத்திரக்காரகன் அப்படின்றது கெட்டு போகும்பொழுது அந்த பெண்ணுக்கு பையனை பிடிக்காது, பையனுக்கு பெண்ணை பிடிக்காது. ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு ஆணை குறிக்கக்கூடிய கிரகம்னா செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு கெட்டு போகும்பொழுது ஒரு ஆண் மூலமாக சந்தோஷமான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்றது அமையாது. ஒரு ஆண் பார்த்த உடனே இவங்களை அக்செப்ட் பண்ணுறது, அந்த ஆண் வீட்டார் கூட அட்டாச்மெண்ட்டாக போகிறது, இது எல்லாமே செவ்வாய் ஒற்றைப்படியாக இருக்கும்போது தான் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 8, 12 தொடர்பு கொண்ட பெண்களுக்கு தான் மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, கணவன் கூட சந்தோஷமாகவே வீட்டுக்குள்ளே சந்தோஷமாகவே இருக்க முடியாத நிலைமை, இதெல்லாம் செவ்வாய் கிட்ட போகும்பொழுது தான் வரும். இதனால ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் கெட்டு போகும்பொழுது அதிகப்படியான ரிஜெக்ஷன் அப்படின்றது நடக்குது. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு சுக்கிரன் கெட்டு போகும்பொழுது, ஏன்னா சுக்கிரன் அப்படின்றது இளம் பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு காரகம். அதனால தான் ஆண்களுக்கு சுக்கிரனை பார்க்குறோம். ஒரு ஆண், ஒரு மஸ்குலைன் அப்படின்றத குறிக்கக்கூடிய கிரக காரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்றது ஒரு ஆணுக்கு கெட்டு போகும்பொழுது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் அப்படின்றது கெட்டு போகும்பொழுது அது ஆணை குறிக்கக்கூடிய கிரக காரகமாக இருப்பதால் திருமண வரன் தேடுதலில் ஒரு ஆண் வீட்டார் மூலமாக ரிஜெக்ஷன் ஏற்படுறது, டௌரி அதிகமாக கேட்டு தொல்லை பண்ணுறது, இது எல்லாமே செவ்வாய் கெட்டு போகிறதால 8, 12 தொடர்பு கொள்வதால் வரக்கூடிய விளைவுகள். அது ஒரு பெண்ணுக்கு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது இயல்பாகவே அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் கூட எப்படி பழகணும்னு தெரிஞ்சிருக்கும். அதை ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஈர்ப்பு வந்துடும் செவ்வாய் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்ட பெண்கள் மீது. இதுவே
ஒரு ஆணுக்கு சுக்கிரன் ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு பெண்ணுக்கு அந்த ஆணை பார்த்த உடனே ஈர்ப்பு வந்துடும். ஏன்னா அந்த ஆணுக்கு தெரியும் ஒரு பெண்ணுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும், ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படின்ற விதங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சுக்கிரன் அப்படின்றது ஒரு ஆணுக்கு 1, 3, 5, 7, 9, 11 தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்கள எளிதாக ஒரு பெண் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இவங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பார்த்த உடனே அந்த ஆணை பிடிக்கக்கூடிய வகையில் அந்த தோற்றம் அப்படின்றது அமைந்துவிடும் இயல்பாகவே. சுக்கிரன் அப்படின்றது 2, 8, 6, 8, 4, 8 தொடர்பு கொள்ளும் பொழுது தான் அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, சொத்துக்கள் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு இருக்கிற மாதிரி தெரியும் பெண் வீட்டாருடைய கண்ணோட்டத்தில். அதனால ரிஜெக்ஷன் அப்படின்றது ஏற்படும். இதில் என்ன ஒன்றுனா, ஒரு ஆணுக்கு சுக்கிரன் கெட்டு போகும்பொழுது மாமியார் கொடுமை, அப்புறம் மச்சனன் கொடுமை, ஒரு குழந்தையா கொடுமை அப்படின்ற மாதிரிலாம் அனுபவிப்பாங்க. அந்த பெண் வீட்டார் மூலமாக கொடுமைகளை அனுபவிக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் சுக்கிரன் 8, 12 தொடர்பு கொண்டிருக்கும். இப்போ இந்த மாதிரி லக்ன பாவம், 7ஆம் பாவம், கலத்திர காரகன் எல்லாமே ஒருவருக்கு ஒற்றைப்படையாக இருந்து விட்டால் பெரிய அளவுக்கு திருமணம் அப்படின்றது காலம் தாழ்த்தி போவதற்கான வாய்ப்பே இல்லை. 30 வயதுக்குள்ள திருமணம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஜாதகருக்கு இருக்கும். இதில் இன்னும் மிக முக்கியமான குறிப்புனா திடீர் திருமணம். இப்போ 8ஆம் பாவம் மட்டும் ஒருத்தருக்கு 7ஆம் பாவம் தொடர்பு கொண்டுடுச்சுன்னா நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. வரன் தேடிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தோன்னா 3 மாதத்தில் கல்யாணம், 1 வாரத்திலே கல்யாணம். இது எல்லாமே 8ஆம் பாவம் 7ஆம் பாவம் தொடர்பு கொள்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். ஆகையால் நம்ம பார்த்த இந்த லக்ன பாவம், 7ஆம் பாவம், கலத்திரகாரகன் போன்ற குடுப்பனைகள் எல்லாமே 7ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவத்தையும் ஒருவருக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது திருமண வாழ்க்கை விரைவாக நடக்கும். அதற்கு அடுத்தபடியாக தசாபுக்திகளும் இதை போல் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த வரன் தேடுதல், தனக்கேற்ற ஜோடி அமைதல் அப்படின்றதுல எந்த பிரச்சனையும் ஜாதகருக்கு இருக்காது. நன்றி, வணக்கம்.